Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Cauchy's integral formula. So last வீடியோல நம்ம Cauchy's integral theorem என்ன அப்படிங்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். So இப்போ நம்ம Cauchy's integral formula யூஸ் பண்ணலாம். So before that நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஸ்டேட்மென்ட் என்ன, அந்த ஸ்டேட்மென்ட்டோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். So Cauchy's integral formula statement. If f of z is analytical function within and on a closed curve C, and if z0 is any point within C, then integral over C f of z divided by z minus z0 dz is equal to 2 pi I f of z0. So the statement என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of z வந்து அனாலிட்டிக்கலாக இருக்கணும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கர்வுக்கு உள்ளேயும் க்ளோஸ்டு கர்வோட பவுண்டரிலையும் and z0 is any point within C. So அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், integral over C f of z z minus z0 dz is equal to 2 pi I f of z. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் f of z வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன போல தான். ஸோ ஃபர்ஸ்ட் அது CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அடுத்தது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். டிஃப்ரென்ஷியபிள் இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இருந்தால் அடுத்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ சொல்ல முடியும். ஸோ அப்படி ஒரு எஃப் ஆஃப் இசட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது வந்து அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட், z0 இஸ் எ சிங்குலர் பாயிண்ட் லைஸ் இன்சைட் அண்ட் ஆன் எ க்ளோஸ்டு கர்வ் C. ஸோ z0 அப்படிங்கிற ஒரு சிங்குலர் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம சிங்குலர் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா f of z இஸ் நாட் அனாலிட்டிக்கல். இப்போ அதர்வைஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னா நாட் டிஃப்ரென்ஷியபிள் சொல்லலாம். ஸோ Cauchy's integral ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா z0 அப்படிங்கிற சிங்குலர் பாயிண்ட்டு ஒன்று க்ளோஸ்டு கர்வுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா க்ளோஸ்டு கர்வோட பவுண்ட்ரியில் இருக்கணும். ஸோ அவங்க டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். ஸோ இதான் என்னோட பவுண்ட்ரி, அதாவது ஒரு க்ளோஸ்டு கர்வ் சின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே என்னோட சிங்குலர் பாயிண்ட்டு ரெண்டு சிங்குலர் பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து z0 க்ளோஸ்டு கர்வுக்குள்ளே இருக்குது, இன்னொரு z0 க்ளோஸ்டு கூட பவுண்ட்ரி இருக்குது. ஸோ என்னோட சிங்குலர் பாயிண்ட்டு க்ளோஸ்டு கர்வுக்குள்ளேயோ அல்லது அது பவுண்ட்ரியில் இருந்தால் என்னால் Cauchy's integral ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் மை Cauchy's integral ஃபார்முலா? integral over C f of z divided by z minus z0 dz is equal to 2 pi of z0. ஸோ இதான் என்னோட Cauchy's integral ஃபார்முலாவோட கான்செப்ட். ஸோ evaluate integral over C z square minus z plus 1 divided by z minus 1 dz if C is modulus z is equal to 1. ஸோ இந்த f of z என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா C வந்து modulus of z equal to 1 இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு 5 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளோஸ்டு கர்வ் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ க்ளோஸ்டு கர்வ் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு என்னோட சிங்குலர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப்பு என்னோட சிங்குலர் பாயிண்ட்டை நான் செக் பண்ணணும், இதை வந்து இந்த க்ளோஸ்டு கர்வ் உள்ளே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா இல்லை பவுண்டரியில் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட்டு என்னோட சிங்குலர் பாயிண்ட்டு வெளியில் இருந்துச்சுன்னா, அந்த க்ளோஸ்டு கர்வ் வெளியில் இருந்துச்சுன்னா Cauchy's integral தியரம் யூஸ் பண்ணணும். என்னோட ஃபிஃப்த்து பாயிண்ட்டு Cauchy's இந்த சிங்குலர் பாயிண்ட்டு அந்த க்ளோஸ்டு கர்வுக்கு உள்ளேயோ இல்லை அந்த பவுண்டரியில் இருந்தால் Cauchy's integral ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் க்ளோஸ்டு கர்வ். ஸோ இங்கே என்னோட க்ளோஸ்டு கர்வ் வந்து modulus z is equal to 1. ஸோ modulus z is equal to 1. ஸோ எனக்கு z வேல்யூ தெரியும், x plus iy is equal to 1. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா x minus 0 plus I into y minus 0 is equal to 1 சொல்லலாம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் படி என்னோட சென்டர் 0,0 அண்ட் என்னோட ரேடியஸ் is equal to 1. ஸோ நான் க்ளோஸ்டு கர்வ் டிஃபைன் பண்ணிட்டேன். அது மீன்ஸ் சென்டர் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டயக்ராம் வரையிறேன். இதனோட ரியல் ஆக்சிஸ், இதனோட இமேஜினரி ஆக்சிஸ். சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் 1. ஸோ இதுதான் என்னோட ரேடியஸ் 1.
ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு க்ளோஸ்ட் கவர் போகிறேன். ஸோ இதான் என்னோட க்ளோஸ்ட் கவர். ஸோ என்னோட செகண்ட் ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், சிங்குலர் பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சிங்குலர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ என்னோட டினாமினேட்டர் z -1 ஈக்குவல் டு 0. therefore z ஈக்குவல் டு 1 is my singular point. ஸோ z ஈக்குவல் டு 1ங்கிறது என்னோட சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், செக் பண்ணும் வெதர் இந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து இன்சைட் க்ளோஸ்டுக்கோ ஆர் அவுட் சைட் க்ளோஸ்டுக்கோ. இப்போ z ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்னோட ரேடியஸ் 1. ஆல்ரெடி நமக்கு கிவன்னே பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஸோ என்ன கிவன்? செக்கிங் நோ. கிவன் தட் modulus z equal to 1. ஸோ என்னோட z வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ modulus 1 is equal to 1. therefore finally 1 is equal to 1. ஸோ இங்கே என்னோட சிங்குலர் பாயிண்டோட ரேடியஸும் 1, என்னோட கொஸ்டினில் கொடுத்த க்ளோஸ்டு கவோட ரேடியஸும் 1. ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட சிங்குலர் பாயிண்ட்டு அந்த க்ளோஸ்டு கவோட பவுண்ட்ரி மேலேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சிங்குலர் பாயிண்ட் அந்த க்ளோஸ்டு கவ் பவுண்ட்ரி மேலேயே இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை z0 is equal to 1. So z0 is equal to 1 lies on C. அந்த க்ளோஸ்டு கவோட பவுண்ட்ரி மேலேயே இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த சிங்குலர் பாயிண்ட்டு அது பவுண்ட்ரி மேலேயோ இல்லை பவுண்ட்ரிக்குள்ளேயோ இருந்தால் என்னால் என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா காட்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபார்முலானா இன்டெக்ரல் ஓவர் C f of z divided by z minus z0 dz is equal to 2 pi I f of z0. z0 equal to 1. z0 is equal to 1 is the singular point lies on C. The closed curve boundary மேலே இது இருக்கு. ஓகே, ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்னோட f of z என்னோட கொஸ்டின். என்னோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? f of z ஸ்கொயர் minus z plus 1 divided by z minus z0. என்னோட z0 என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1. என்னோட கொஸ்டின் தான் இந்த f of z. இது அப்படியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை இந்த LHSக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். என்னோட z0 வேல்யூ வந்து 1, அதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். therefore dz equal to 2 pi I f of z0 again. z0 வேல்யூ தெரியும். z0 is equal to 1. z0 equal to 1. எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா எவாலுவேட்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். எவாலுவேட் அப்படின்னா என்னோட ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், என்னோட ஆர்ஹெச்எஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. given that f of z equal to z square minus z plus 1. ஸோ இது அப்படியே z0க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். therefore z0 ஸ்கொயர் மைனஸ் z0 plus 1. ஸோ என்னோட z0 வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். that is 1 ஸ்கொயர் மைனஸ் 1 plus 1. therefore இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ நாட் f of z0 வேல்யூ 1 is equal to 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். f of 1 equal to 1 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதனோட ஈக்குவேஷன் 1. ஸோ இதனோட ஈக்குவேஷன் 2. நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட் 2 in 1. ஸோ என்னோட அந்த RHS என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ f of 1 என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. therefore integral over C z square minus z plus 1 divided by z minus 1 dz equal to 2 pi I f of 1
இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1. இதில் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். therefore 2 pi I into 1. So my answer is 2 pi I. ஸோ கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா evaluate integral over c cos z t z where c is ellipse 9x square plus 81y square is equal to 1. ஸோ இதான் என்னோட கொஸ்டின். இதுதான் என்ன பண்ணணும், f of z நான் எவாலுவேட் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அகெயின் மை ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் க்ளோஸ்டு கர்வ் என்ன நான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட க்ளோஸ்டு கர்வ் வந்து 9x square plus 81y square is equal to 1. ஸோ இது எது ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் ரிசம்பிள் பண்ணுது. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம எழுதலாம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் என்ன அப்படின்னா x square divided by a square plus y square divided by b square is equal to 1. இதான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி எலிப்ஸ். ஸோ இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ given that 9x square plus 81y square is equal to 1. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். therefore x square divided by 1 by 3 whole square plus y square divided by 1 by 9 whole square is equal to 1. ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் சேஞ்ச் ஆகி பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட ஏ என்ன, என்னோட பி என்ன அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும். ஸோ வாட் இஸ் மை ஏ, என்னோட ஏங்கிற பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது 1 by 3 அண்ட் பிங்கிற பிளேஸ்லோட வேல்யூ என்ன இருக்குது 1 by 9. therefore 1 by 9. okay, if a is greater than b then the ellipse எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ellipse will be along x-axis. Second note, if b is greater than a then ellipse will be along y axis ஆகும். ஸோ என்னோட ஏ வேல்யூ வந்து b விட கிரேட்டராக இருந்துச்சு, அதாவது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸ் வேல்யூட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா என்னோட எலிப்ஸ் எப்படி இருக்குன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸை சுற்றி இருக்கும். ஸோ என்னோட b வந்து இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னா என்னோட எலிப்ஸ் வந்து அலாங் ஒய் ஆக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஏ வந்து 1 by 3, b is 1 by 9. ஸோ இப்போ இது எது கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா a is greater than b. ஸோ என்னோட a வேல்யூ 1 by 3 is greater than 1 by 9. So a வந்து b ஓட greater than 1 by 3 is greater than 1 by 9. therefore என்னோட டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எலிப்ஸ் வந்து along x axis இருக்க போது சென்டர் 0,0 என்னோட a வேல்யூ 1 by 3, என்னோட b வேல்யூ பார்த்தீங்கன்னா is 1 by 9. என்னோட b வேல்யூ 1 by 9. So my a is greater than b, therefore it's along x-axis. Okay. So first step or second step என்ன கண்டுபிடிக்கணும்னா singular point கண்டுபிடிக்கணும். singular point அப்படியே கண்டுபிடிப்போம் denominator equal to 0. So இங்க என்னோட denominator என்ன பார்த்தீங்கன்னா z is equal to 0. So இதுக்கு மேல சால்வ் பண்ணவே முடியாது. therefore z equal to 0 is my singular point. என்ன அர்த்தம் அப்படின்னா 0,0, அதாவது x axis y axis ரெண்டுமே எனக்கு 0வா இருக்கு, is my singular point. அப்போ என்னோட ஆரிஜின் தான் என்னோட சிங்குலர் பாயிண்ட். என்னோட சிங்குலர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா is 0,0. இதுதான் என்னோட z0. அது எலிப்ஸ்குள்ளேயே இருக்கு. ஸோ இது என்னோட க்ளோஸ்டு கர்வ். ஸோ என்னோட சிங்குலர் பாயிண்ட் எலிப்ஸோட உள்ளேயே இருக்கு, அதுதான் என்னோட ஆரிஜின்லேயே இருக்கு. therefore நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா காச்சஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஹியர் z not equal to 0 is singular point lies inside C. So integral over C. So இதோட கொஸ்டினை வந்து நான் காச்சஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஆல்ஹெச்எஸ்க்கு அப்படியே நான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ என்னோட எஃப் ஆஃப் இசட் பார்த்தீங்கன்னா காஸ் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட். இங்கே என்னோட இசட்னோட வேல்யூ வந்து 0 தான். therefore d is equal to
2 pi I f of z naught. Z naught value is 0. That is what you have equation number 1. Okay, this equation number 1. So given that f of z is equal to cos z. So இதே f of z naught நம்ம change பண்றோம். Therefore cos z naught value வந்து இந்த 0. Therefore z naught க்கு 0 substitute பண்ணுவோம். Therefore cos 0. So cos 0 value 1. So last நான் கண்டுபிடிச்சிட்டேன் f of 0 is equal to 1. And f of 0 தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். So f of 0 equal to 1. So now substitute. So integral over c cos z divided by z எழுதலாம். z minus 0 z எழுதலாம். Question அப்படியே எழுதுறேன். dz equal to 2 pi I f of 0 value 1. Therefore 2 pi I. That's all.